வணக்கம். இன்னைக்கு ராசி பலம் பத்தி நாம பாக்குறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். எப்படின்னா, இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு பர்த் டைமு, பர்த் பிளேஸு, பர்த் டேட் சரியா இருக்காது. தப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் தப்பாயிடலாம். அதுக்காக இந்த கைரேகையும் ஜாதகம் ரெண்டுமே நாம கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எப்படி பார்க்கறது? ஜாதகம் மாதிரியே நம்ம கையிலே கூட ராசிகள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு, இந்த லைன்ஸ் இருக்கு. இப்போ இந்த கைரேகையை பார்த்து ஜாதகம் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ரெண்டு விஷயம் ரெண்டு இடத்துலயும் கூட ஒரே மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்லணும். இப்போ திருமணம்னா இங்க ஜாதகத்திலேயே தசா பீரியட்ல நவாம்ச குண்டல இது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கைரேகையிலும் கூட அந்த சுக்கிர ரேகை, அந்த திருமண சம்பந்தப்பட்ட லைன்ஸ் எல்லாமே கரெக்டா அந்த ஏஜுக்கு டச் ஆகணும். ஃபைனலி நம்ம இந்த பிரச்சனம் பார்த்து அது எப்போ இந்த திருமணம் நடக்கும் கிளியரா சொல்லலாம். அதனால நீங்க இந்த கைரேகையும் ஜாதகம் ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்கறதுக்காக பைரவி ஹாஸ்டல்ல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். இங்க ப்ரெடிக்ஷன் எப்பவுமே ரொம்ப கிளியரா இருக்கும். துலா ராசி 2026 ஜூலை இந்த வீக்ல துலா ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ராசியாதிபதியான சுக்கிரன் 11th ஹவுஸ்ல கேத்து கூட இருக்கிறது ஒரு ஃபைனான்சியல் லாபம். இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க, லாபம் அதிகமாக இருக்கும். பொது பிசினஸ் ஆனாலும் கூட அதுக்கப்புறம் வர வேண்டிய பணம் வர்ற சான்சஸ், எங்கேயோ ஸ்ட்ரக் ஆயிருக்கு உங்க பணம், அது வர்ற சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. சுக்கிரன் அஷ்டமாதிபதி. இது அன்எக்ஸ்பெக்டடா பணம் வரும். இன்சூரன்ஸ் பணமா இருக்கலாம், கவர்மெண்ட் கிடைக்க போற பணமா இருக்கலாம், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ பண்ணிருக்கிற பணமா இருக்கலாம், எப்போ கொடுத்த பணமா இருக்கலாம். நிறைய சான்சஸ் இருக்கு. சுக்கிரன் இவ்வளவு இதெல்லாம் கொடுக்கும்போது காதல் வாழ்க்கையில பிரச்சனை, டிஸ்டர்பன்சஸ், பிரேக்கப்ஸ் அதிகமா இருக்கும். ஜாகிரதையா இருங்க. அதுக்கப்புறம் திருமணம் ரொம்ப டீல் ஆயிடும். திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிற செவ்வாய் அஷ்டம பாவத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிரச்சனை, சண்டை, ஃபைட்டிங் வரைக்கும் போயிடலாம். ரொம்ப ஜாகிரதையா, ரொம்ப கண்ட்ரோலோட இருங்க. இந்த டைம் பீரியட் பாருங்க, அஸ்ட்ரோலஜி பார்க்கும்போது இந்த டைம் பீரியட் நமக்கு எகனெஸ்டா இருக்குன்னா நாம ரொம்ப கண்ட்ரோலோட இருக்கணும். அதுக்குதான் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. சிச்சுவேஷன் உங்க கைமீறி போகும்போது நீங்க அசையாம அப்படியே கண்ட்ரோல்ல இருந்துடுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. துளராசில பிறந்தவருக்கு நவம்ப பாவத்துல சூரியன் தந்தைக்கு நல்லது பண்ணுவா. ஷஷ்டியாதிபதி தசம பாவத்தில் இருக்கிற குரு கிரகம் ஆனாலும் கூட உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பா வரும். எப்படின்னா அந்த குரு கிரகத்தை உங்க ஜாப்ல, உங்க கரியர்ல பிரச்சனை கொடுக்கும், இன்ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், டிரான்ஸ்ஃபர் ஆகாது, சேலரி சரியான டைமுக்கு வராது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த துலா ராசியில பிறந்தவர் வரும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் துலா ராசியில பிறந்தவர்.